வச்சு லட்சம் மக்கள் வருவாங்க. ஒரு கூட்டம் வந்து நம்ம முறைப்படுத்தி அரேஞ்ச் பண்ணோம். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யணுங்க. அது பெரிய அளவுக்கு விமர்சனங்கள் பத்திரிகைகள் வந்த பிறகுதான் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏற்பாடு பண்ணாங்க. முதல் நாள் அந்த ஏற்பாடு பண்ணல. முதல் நாள் நாங்கள் உடனடியாக வந்தோம். கோச்சார் நாங்கள்லாம் அவ்வளோ சிரமப்பட்டோம். சரி, அது ஒரு பக்கம் அன்னைக்கு வந்து விமர்சனத்துக்கு ஆளாச்சு. அவருடைய மரணத்தில் ஒரு ஏற்பாடு பண்ணல. அவருடைய கைடன்ஸில் யார் ஸ்டாலினுடைய கைடன்ஸில் போலீஸ் இன்ஆக்டிவாக ஆகிப்போச்சுன்னு. இப்போ தலைவராக வந்து தன்னுடைய பணியை சிறப்பான முறையில் ஆற்றியவர். தொகுதிக்கு பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதிக்கு அன்னைக்கு வந்து பல கேள்விகளை வருவார் ரூமுக்கு. ஸ்பீக்கர் சார், இந்த கவர்னர் தீர்மானம் வந்து எடுத்துங்க, இதை வந்து அவசர வினாவாக எடுத்துங்க அப்படி சொல்லும்போது எல்லா வகையிலையும் நாங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தோம். ஆனால் எதுக்காக சொல்கிறோன்னா அந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனைகளில் அதிகமான அளவுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து அந்த வகையில் வந்து ஒரு சிறந்த சட்டமன்ற பொழுதுபோக்கான விஷயங்கள் கூட நமக்கு வருமானத்தை அள்ளி தரும். இங்க ஒருத்தர் கைவினை பொருட்கள் பிசினஸ் செஞ்சு மாசம் பல மடங்கு சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உறுப்பினரா, ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவரா, ஒரு சிறந்த கட்சியை வழி நடத்துகின்ற தலைவரா, ஒரு அவருடைய வந்து தொண்டர்களை எல்லாம் கூட கட்டி அரவணைக்கின்ற ஒரு நல்வழிப்படுத்துகின்ற ஒரு தலைவராக இருந்து அவர் வந்து மறைந்தது என்பது காலத்தினுடைய காலம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாகத்தான் நிச்சயமாக கருதுகின்றேன். எனவே அந்த வகையில் தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் அவருக்கு புகழஞ்சு செலுத்த வேண்டும் என்ற வகையில் இந்த கழக பொதுச்செயலாளருடைய சார்பில் இன்றைக்கு குரு பூஜைக்கு அந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு கலந்து கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். தம்பி, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அந்த கூட்டணி குறித்து இந்த பேச்சை வந்து தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் இப்போ சொல்லியிருக்காரு. இப்போ இது வந்து குரு பூஜை வந்து நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து அரசியல் நிகழ்வு பேசுறதுல அவ்வளோ சரி இருக்காது. ஆனால் நீங்கள் கேட்டீங்கன்னா அதுதாங்க இப்போ ஒரு சாடிஸ்ட் அரசாங்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். காவல்துறையை வந்து குறை சொல்ல நான். காவல்துறை வந்து எல்லாமே வந்து பந்தோபஸ்ட்லேருந்து ப்ரொடெக்ஷன்ல இருந்து அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறது வந்து எல்லாம் கொடுக்குறது ரெடி. ஆனால் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தனுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாளை முட்டி அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பிறகு முன்னாள் அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார். அப்பொழுது அவர் தொண்டர்களை நல்வழிப்படுத்திய தலைவர் திரு விஜயகாந்த் என்றும் மக்கள் பிரச்சினைக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்தவர் திரு விஜயகாந்த் என்றும் தெரிவித்தார்.